அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அந்திகிறிஸ்துவோடைய ஆட்சி காலம் 7 ஆண்டுகள். அந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையிலே தன்னுடைய ஜனங்களை, மணவாட்டியாகிய சபையை அவர் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலம் அங்கே தொடங்குகிறது. 7 ஆண்டுகள். முதல் 3.5 ஆண்டுகள் அவன் ரொம்ப ஒரு சமாதானம் பண்ணுகிறவனாக அப்படி இருப்பான், பிரச்சனை இல்லாதவனாக இருப்பான். ஆனால் அடுத்த 3.5 ஆண்டுகள் தன்னுடைய உண்மையான முகத்தை அவன் காட்டத் தொடங்குவான். விசேஷமாக யூதர்களுக்கு விரோதமான காரியத்தை அவன் செயல்பட தொடங்குவான். தான் மேசியா என்று சொல்லி அங்கே கட்டப்படுகிறதான தேவாலயத்திலே அமர்ந்து தன்னை தேவனாக உயர்த்துகிறவனாக அவன் காணப்படுவான். அதை எதிர்க்கிற யூதர்களை என்ன பண்ணால் கடுமையான உபத்திரத்துக்குள்ளாக மாற்றுவான். அப்போ அவனை எதிர்ப்பவர்கள் ஒன்று சிறை வைக்கப்படுவார்கள், இல்லை கொலை செய்யப்படுவார்கள். அப்போது அந்தி கிறிஸ்துவனுடைய சொரூபத்தை வணங்க வேண்டும், அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். நெற்றியிலாவது அல்லது வலது கரத்தில் அவங்க அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா வாங்கவோ விற்கவோ முடியாதபடிக்கு அவன் செய்தான். பேசிக்கலாக வாழ முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் கொண்டு வந்துடுவான். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய கோபாக்கினியை செலுத்துவார், தன்னுடைய நீதியை நிறைவேற்றுவார். 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபக்கலசங்கள், மொத்தம் 21 விதமான தண்டனைகளை பூமியில் கொடுப்பார். ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் பூமியில் இருப்பவர்கள் மெஜாரிட்டி யாருன்னா அங்கே அவிசுவாசிகள், தேவனை புறக்கணித்தவர்கள், தேவனை உதாசீனம் பண்ணினவர்கள். அதனால் பூமியிலே ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு நரகத்தை காட்டுவார். ஆனால் அந்த நேரத்திலே யூதர்களுக்கு மாத்திரம் அங்கே ரட்சிப்பு இருக்கும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், 1,44,000 பேரை ஊழியக்காரர்களாக தெரிந்து கொள்கிறார். ஸோ அதன் மூலியமாக அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. ஒன்று யூதர்களுக்கு ரட்சிப்பு, அப்படி இல்லைன்னா புறஜாதிகளாக இருந்தால் இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய சூழல் இருக்கணும். அப்போ தான் அங்கே நமக்கு நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகும். ஸோ அந்த 7ஆம் வருஷத்தின் முடிவில் என்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட மறுபடியும் பகிரங்கமாக புறப்பட்டு வரார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பகிரமாக வரப்போகிற இடத்துல அந்தி கிறிஸ்து என்ன பண்ணால் தன்னுடைய படை பரிவாரங்களோடு கூட காத்து கொண்டிருப்பான் சண்டையிடுறது. ஆண்டவர் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து அங்கே அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் பிடித்து அக்னி கடலில் போட்டுட்டு சாத்தானை ஜெயிலில் போட்டுருவார், பாதாள சிறையில் அடைத்து விடுவார். ஏன்னா இப்போ 1000 வருடம் பூமியில் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்ய வேண்டும், 1000 வருடங்களுக்கு. அப்போது மீண்டுதான சில அந்த அந்திய கிறிஸ்தாட்சி காலத்தில் இருந்தவர்கள் அவிசுவாசிகள் அங்கே இருப்பார்கள். 1000 வருடத்தில் ஆண்டவர் காட்டுவார், எப்படி ஆதாமியவாள் பாவம் செய்யாதிருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அப்படிப்பட்ட உலகத்தை காட்டுவார். ஆனாலும் அதை சுற்றி அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுற்றி யார் இருப்பாங்க, புறஜாதிகள் இருப்பாங்க, அவிசுவாசிகள் இருப்பாங்க. அவர்கள் பார்ப்பார்கள், ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்களால் நுழைய முடியாது. அப்போ அந்த 1000 வருடத்தின் முடிவில் என்ன நடக்கும், பிசாசு விடுதலையாக்கப்படுவான். விடுதலையாக்கப்பட்ட பிசாசு அங்கே மீந்திருக்கிறதான புறஜாதிகளை கூட்டிக் கொண்டு, அவர்களுக்கு பேர் கோகை மாகுகை என்று பெயர், அவர்களை கூட்டிக் கொண்டு மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் படையெடுக்க நினைப்பான். ஆண்டவர் என்ன பண்ண, வானத்திலிருந்து அக்னி புறப்பட்டு எல்லாரையும் பட்சித்து போடும். ஸோ இதோடு அங்கே எல்லாரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவர்கள் எல்லாருமே அக்னி கடலை தள்ளப்படுவார்கள், இன்க்ளூடிங் பிசாசும். ஆல்ரெடி யார், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, இப்போ பிசாசும் சேர்ந்துருவான். அப்போது அங்கே ஆண்டவர் அந்த இதற்கு பிறகு நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் எல்லாரையும் மறுபடியும் உயிர்த்தெழ செய்வார். நித்திய மரணத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள்லாம் மறுபடியும் உயிர்த்தெழப்பட்டு அவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள்.
அப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில் வர்றப்போ அங்கே உயிர்த்தெழுதலின் வரிசையில் பார்த்தோம். எல்லாரும் தேவனுக்குள் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழப்பு செய்து, பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர்த்தெழ செய்து 1000 வருடம் அவரோடு கூட நாங்கள் ஆட்சி செய்வோம். சரிங்களா? ஸோ இந்த காரியங்கள் நடக்குது. இப்போது இந்த நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு, சரிங்களா, அந்திகிறிஸ்து ஆட்சி காலம் முடிவுற்று 1000 வருடம் அரசாட்சி முடிவுற்று அதற்கு பிறகு என்ன நடக்குது? நியாய தீர்ப்பு நடக்குது. வெள்ளை சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு. அதுவும் இந்த நியாய தீர்ப்பு முடிவடைந்த பிறகு இப்போ 21ஆம் அதிகாரத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நான் வாசிக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஆமென். இப்போ என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அங்கே இப்போ இருக்கிறதான பூமியையும் வானத்தையும் கூட ஆண்டவர் கம்ப்ளீட்டாக அழிச்சிடுவார். சரிங்களா? ஏன் அழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் பழைய வானத்தையும் பழைய பூமி அழிச்சிறார். இப்போ இருக்கிற பழைய வானத்தையும் பழைய பூமி அழிச்சிறார். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறார்? புதிய வானத்தையும் புதிய பூமியும் தோற்றுவிக்கிறார். நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு பழைசை அழித்து போட்டுட்டு புதுசை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? பாருங்க, ஆதியாகமத்தில் அங்கே ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை ஏவாள் புசித்து யாருக்கு கொடுக்குறா? ஆதாமுக்கும் கொடுக்குறா. சரிங்களா? அப்போது என்ன நடக்குது? ஆண்டவர் அங்கே வருகிற வேளையிலே ஆதாமும் ஏவாளும் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அதை அதனால் என்ன பண்ணுறாங்க? இலைகளை கொண்டு தங்களுக்கு ஆடைகளை செய்து உடுத்தி கொள்கிறார்கள். ஆண்டவர் வருகிற பொழுது ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் கேட்குறார், ஆதாமே நீ எங்கேன்னா, இல்லை நான் நிர்வாணமாக இருக்கிறபடினால நான் ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆண்டவர் கேட்குறார், நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது? நான் சாப்பிடக்கூடாது என்று புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆண்டவர் தெரியப்பட்டிருந்தால் கேட்குறார். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? இல்லை நீங்கள் கொடுத்த பொண்ணு தான் என்னை சாப்பிட சொன்னான் அப்படின்னு ஏவாளை ப்ளேம் பண்ணுறான். ஏவாளை கேட்குறார், நீ புசிச்சியா அப்படின்னு கேட்கும்போது அவள் என்ன பண்ணுறா? சர்பத்தை ப்ளேம் செய்கிறான். இல்லை இந்த சர்பம் தான் என்னை வஞ்சிச்சிட்டுது, அதனால் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றா. அப்போது ஆண்டவர் இந்த சர்பத்தையும் கேட்குறார். அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு சர்பத்தை சபிக்கிறார். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து பாருங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சரியா? அடுத்தது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அப்போது இது என்ன திருதரிசனம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய தலையை நசுக்க போகிறதுக்கான திருதரிசனம். சரிங்களா? ஆண்டவர் மேசியா வெளிப்படுவதற்கான முதல் திருதரிசனமே இதுதான். அடுத்து என்ன பண்ணுறாரு? ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், என்னது? நீ கர்ப்பமாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஸோ அந்த சாபத்தை கொடுக்குறார் ஆண்டவர். அதுக்கு பிறகு ஆதாமுக்கு கொடுக்குறார். என்னது? நீ என்ன பண்ணுவ? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கே திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்போது 4 பேருக்குமே இங்கே சபிக்கப்படுறாங்க. அந்த சர்ப்பம் சபிக்கப்படுகிறது, ஏவாள் சபிக்கப்படுகிறாள், பூமி சபிக்கப்படுகிறது, ஆதாம் சபிக்கப்படுற 4 பேரும் சபிக்கப்படுறாங்க. சரிங்களா? இப்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பாருங்கள். ஈவன் 19 கூட நம்ம சொல்லலாம்.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம வாசித்தா அங்கே பாருங்கள், 17ஆம் வசனம் பாருங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்படி என்னன்னா, இப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நம் ஆவி அங்கே ரட்சிக்கப்படுகிறது. அனுதினமும் நாங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு வேதத்தின் பரிசுத்த ஆவின் உதவியோடு கூட நம்ம வாழுகிற பொழுது அனுதினமும் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரிங்களா? அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நம் சரீரம் ரட்சிக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல இயேசு ஏற்றுக்கொள்கிற போது ஆவி ரட்சிக்கப்படுகிறது, அனுதினமும் ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. அப்படி ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்தில் நம் சரீரமும் ரட்சிக்கப்படுகிறது. இந்த 3 ரட்சிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சரீரம் ரட்சிக்கப்படுகிறது தான் ரட்சிப்பினுடைய கடைசி ஸ்டெப்பு. அப்போ அதுக்கு பிறகு நமக்கு என்றென்றைக்கும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போது இந்த சரீர மீட்புக்கு வெளிப்படும் மகிமைக்கு, அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு அங்கே பவுல் சொல்கிறார். நீங்கள் இப்போ கஷ்டப்படுறதெல்லாம் இதுக்கான பலனை நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா அது நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பவுல். நீங்களாம் ரொம்ப சாதாரணது. இப்போது இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையெல்லாம் நமக்கு கிடைக்க போகிற பலனை கம்பேர் பண்ணால் ஒன்றுமே கிடையாது அப்படின்றாரு பவுல். அப்போது நாம் இயேசு வருகிற பொழுது நாம் மாற்றப்படுகிற நமக்கு கிடைக்க போகிறதுமான மகிமையான சரீரம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஒப்பானதே கிடையாதான். அவ்வளோ வேல்யூபிளானதான் அது. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு, இது நடக்கிறதுக்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டி யாரும் பூமி மொத்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கின்றன. எதுக்கு அதுங்கெல்லாம் காத்துட்ருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்போ பார்த்தோம் ஆதியாகமத்தில் அங்கே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது பூமியும் அங்கே சபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வ சிருஷ்டியும் அங்கே சபிக்கப்பட்டிருக்கின்றன. யாருனால? ஆதாம் ஏவாள் செய்த தவறுனால. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ இந்த மனுஷன் அங்கே ரட்சிப்புக்குள்ளே போவதற்கு, அங்கே மகிமையின் சரீரத்தை அவன் அடைவதற்கு இவைகள்லாம் காத்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சபிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்க போகிறான். அப்போ அவன் விடுதலையாக்கப்பட்டான் பாவத்திலிருந்து மனுஷன். ஆனால் இப்போ சர்வ சிருஷ்டி என்ன நடக்குது? அதுவும் சபிக்கப்பட்டு தானே, அதுவும் இப்போ அந்த சாபத்திலிருந்து வெளியே வரணும் தானே. அதுக்குத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பழைய வானத்தையும் பழைய பூமியை அழிச்சிட்டு புதிய வானத்தை புதிய பூமியை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பழைய வானம் பழைய பூமி அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குகிறார் ஆண்டவர். அப்போது முதல்ல யாருக்கு ரட்சிப்பு கிடைக்க போகுது? மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடைக்க போகுது. அதுக்கு பிறகு தான் இந்த பூமிக்கு ரட்சிப்பு கிடைக்க போகுது. அதனால் முதல்ல அவன் ரட்சிப்பு அடைவதற்கு அது காத்து கொண்டு இருக்கிறது. விளங்குதுங்களா? இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, நம்ம லைனில் நிற்கும் போது நமக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு எப்போ அந்த ப்ராசஸ் முடியும்? இப்போ நம்ம ஒருவேளை டிக்கெட் வாங்குறவங்களாக இருக்கலாம், இல்லை ஊருக்கு செல்லும்போது பாஸ்போர்ட் கொடுத்து அந்த கவுண்டரில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த செக்இன் நமக்கு முன்னாடி இருக்கவங்க முடிஞ்சதுன்னா நமக்கு இல்லையா அடுத்தது? அப்போ நமக்கு முன்னாடி இருக்கவங்களை எப்போ முடியும்னு நம்ம காத்துட்ருப்போம் இல்லையா? அதே போல் பூமி காத்து கொண்டிருக்கிறது எப்போ மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று. ஏன்னா மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடைச்ச அடுத்த செகண்டே யாருக்கு கிடைக்க போகுது? அங்கே பூமிக்கு கிடைக்க போகுது. அதனால் அது பிரசவ வேதனையோடு பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
அல்லேலூயா. அது பிரசவ வேதனைப்படுதான், மனுஷனுக்கு எப்போ ரட்சிப்பு கிடைக்குன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்குது, நமக்கு தெரியல. அல்லேலோ இந்த இடத்துல என்ன நடக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 21 புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். சரிங்களா? அதனுடைய அமைப்பே வேறு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ என்ன நடக்குது? அங்கே புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமற்று இருந்தது. அப்படியே இறங்கி வருது. எது? அந்த புதிய எருசலேம். நீங்கள் யோவானில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 2ஆம் வசனத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இப்போ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அவர் போய் ஆயத்தம் பண்ண போகிற ஸ்தலம் வேற ஒன்றும் இல்லை, அதுதான் இந்த புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேம் ஆண்டவர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டு, அந்த பரலோகம் ஒரு இடம், அது இறங்கி வரப்போகிறது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் புதிய எருசலேம். அந்த எருசலேம் இந்த புதிய வானம் புதிய பூமியில இறங்கி வருது. சரிங்களா? மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அப்போ இந்த புதிய வானம் புதிய பூமியில அந்த புதிய எருசலேம் இறங்கி வருது, பரலோகத்திலிருந்து இறங்கி இதில் அங்கே தேவனோடு கூட நீங்களும் நானும் அங்கே என்ன பண்ண, தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. என்றென்றைக்கும் ஒன்றாக இருக்க போகிறோம். ஏன்? அதில் அதுக்கு பிறகு எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் 1000 வருடம் அரசாட்சியாவது புறஜாதியில் இருந்தாங்க, ஆனால் இதில் அதுலேயே கிடையாது, எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள் தான். ஆமென். அப்போ அது எப்படி இருக்கு? புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம், ஆண்டவரோடு கூட நாங்கள் இருக்க போகிறோம், என்றென்றைக்கு இருக்கோம். அது எப்படி இருக்க போகுது பாருங்க. அவருடைய கண்ணீர்களையாவும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பியது. அல்லேலூயா. அதெல்லாம் நேற்று கூட கேட்டீங்க பாருங்க, என்னன்ட்டு. நம்மளுடைய முன் ஞாபகங்கள் இருக்குமா? இருக்காது. நாமளும் தேவனும் அவ்வளோதான். மற்ற எல்லாருமே சகோதரர்கள், எல்லாருமே உடன்பிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆமென். அப்போ அங்கே என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினைகள் ஒழிந்து போயின. ஆமென். நம்ம புது மனுஷனாக அங்கே இருப்போம், புது மனுஷியாக அங்கே இருப்போம். மனுஷன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஆணுமல்ல பெண்ணுமல்ல, தேவ தூதர்களைப் போல நாங்கள் இருப்போம். ஆமென். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகள் எழுது. அப்போ எல்லாத்தையும் புதிதாக்கிட்டாரு. அங்கே பாவத்துக்குள்ளான மனுஷனை புதுசாக்கிட்டாரு. அங்கே மறுரூபப்பட்ட சரீரத்தை கொடுத்துட்டாரு. அங்கே இப்போ முந்தின பூமியும் வானத்தையும் பூமியும் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றிட்டாரு. ஆமாம், எல்லாத்தையும் புதுசாக மாற்றிட்டாரு. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். அங்கே ஜீவ தண்ணீர் இலவசம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், அங்கே பிசாசின் தந்திரங்கள், நம்முடைய மாமிச கிரிகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து, ஆமென், அங்கே பரிசுத்த ஆவின் உதவியோடு கூட, பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட, பரிசுத்தாவின் பலத்தோடு கூட தேவனுடைய வசனத்தை கைக்கொண்டு, ஆமென், நாங்கள் ஜெயிக்கிற பொழுது, அதுதான் அந்த ஜெயம்ன்றது. எது? அதான் இந்த உலகத்துக்கு, இந்த பிசாசின் தந்திரங்களுக்கு, எங்களுடைய மாமிச கிரிகளுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? எதிர்த்து ஜெயங்கொண்டவர்களாக இருந்தோம்னா இது அத்தனையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமென். நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது, மாமிசத்தில் விழுந்து விடக்கூடாது, பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள், வஞ்சகத்துக்கு நாங்கள் விழுந்து விடக்கூடாது, உலக மாய இச்சைகளுக்கு நாங்கள் விழுந்து விடக்கூடாது. ஆமென். அதெல்லாம் ஜெயித்து வரணும். அப்படி ஜெயித்து வர்றவனுக்கு இதெல்லாம் தான், இந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். அவனுக்கு நான் தேவனாக இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் என் குமாரனாக இருப்பான். ஆமென்.
அப்போ பாருங்கள் என்னெல்லாம் யாரெல்லாம் நுழைய முடியாது அவங்க சொல்கிறார். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இவங்கெல்லாம் நுழைய முடியாது ஸ்ட்ரெயிட்டாக. சரிங்களா? இவங்கெல்லாம் இப்போது சான்ஸே இல்லை. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அருவருப்பானவர்கள் கொலைபாதகர் விபச்சாரக்காரர் சூனியக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய் பேசுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. சரிங்களா? எல்லாரும் அக்னி கடலில் போயிட்டாங்க. அப்போது பின்பு கடைசி 7 வாதிகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன், அந்த 7 கலசத்தில் ஊற்றின ஒரு தூதன் வர்றான். என்ன சொல்கிறான்? நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்றான் என்று சொல்லி பெரிதும் உயர்வுமான ஒரு பர்வத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். ஸோ இது ஒரு சதுர வடிவிலான ஒரு கட்டடம். சரிங்களா? இதுதான் புதிய எருசலேம். ஓகே, இப்போ இந்த புதிய எருசலேம் இதை குறித்து நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இது சதுர வடிவத்தில் இருக்கிறது இந்த ஒரு கட்டடம். சரிங்களா? இதைத்தான் ஆண்டவர் போய் என்ன பண்ணார், நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கார். என்னடா இது ஒரு சதுரமான ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ நாள், இவ்வளோ இது, அதை பார்ப்போம். என்னன்றதை நம்ம பார்ப்போம் டீட்டெயில். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு தெரியும், அவருடைய மகிமை என்னன்னு தெரியும். பாருங்கள் இந்த கட்டடம் எப்படி இருக்குது பாருங்கள். இதைத்தான் அந்த தூதன் ஒருத்தன் கொண்டு போய் என்ன பண்ணுறான், யோவானுக்கு காட்டுறார். அப்போ அது எப்படி அந்த பரலோகத்துலேருந்து இறங்கி புதிய வானம் புதிய பூமியிலேருந்து தங்குறத காட்டுறார். விளங்குதுங்களா? இந்த சதுர வடிவுள்ள இந்த கட்டடம் அப்படியே பரலோகத்துலேருந்து இறங்கி புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே இறங்குது. சரியா? அது எப்படி இருக்குது பார்ப்போம். அதன் பிரகாசம் மிகவும் விலையுறந்த இரத்தனக்கல்லை போலவும் பளிங்கு கொப்பான ஒளியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அப்படியே பிரகாசிக்குதான். பயங்கர நவரத்ன கற்கள், அது நவரத்ன கற்கள் தான் இதெல்லாம். அது பிரகாசிக்கிற பயங்கரமான பிரகாசத்தோடு இருக்குதான். அதற்கு பெரிதும் உயர்வுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள். இப்போ இந்த கட்டடத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பக்கத்துக்கு, ஒவ்வொரு பக்கத்துக்கும் 3 வாசல்கள் இருக்குது. சரிங்களா? பக்கத்துக்கு 3 வாசல் அப்படின்னா 4 பக்கத்துக்கு 12 வாசல் மொத்தத்தில். அப்போது கிழக்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல். அப்போ மொத்தம் 12 வாசல்கள் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்களாக இருந்தார்கள். அருகே 12 தூதர்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியராகிய 12 கோத்திரத்தோடைய நாமங்களும் எழுதப்பட்டன. அப்போ இந்த ஒவ்வொரு வாசல்களிலும் இது பெரிய பிரம்மாண்டமான வாசல். சரிங்களா? இது பார்க்குறதுக்கு சின்ன மாதிரி இருக்குது, பிரம்மாண்டமான வாசல். அந்த வாசலில் செக்யூரிட்டிக்கு யார், ஒவ்வொரு தேவதூதன் நிற்கிறான். அப்போ இந்த ஒவ்வொரு வாசல், இந்த ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. என்னென்னா 12 கோத்திரங்களின் பெயர்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சரிங்களா? எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். அதில் கோத்திரங்களின் நாமங்களாவன வடமுனை துவக்கி அப்படியே நீங்கள் வாசிச்சிங்கன்னா இதில் வடமுனை துவக்கி ஆமோத்துக்கு போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் நீங்கள் அப்படியே வாசிச்சிங்கன்னா தானி நெல்லருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசேருக்கு ஒரு பங்கும். மன்னிக்கணும், எசேக்கியேல் அந்த கடைசி அதிகாரத்துடைய 31வது வசனத்துலேருந்து நம்ம வாசிச்சோம்னா தெரியும். நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவது. வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல், ஆக 3 வாசல். அப்போ வடக்கு திசையில் இருக்கிற கேட்டுகளுக்கு பேர் என்ன? ரூபன், யூதா, லேவி. அப்போது கீழ்ப்புறத்திலே அங்கே அப்படியே சொல்லுங்க, கீழ்ப்புறத்திலே 4100 கோல். அதன் யோசேப்புக்கு ஒரு வாசல், பெஞ்சமினுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல். அப்போது இன்னொரு இடத்துல 3 வாசல்கள், யோசேப்புக்கும் பெஞ்சமினுக்கும் தானுக்கும். தென்புற தேசியிலே 4100 கோல். அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல், ஈசஷாருக்கு ஒரு வாசல், செபுலோனுக்கு ஒரு வாசல், ஆக 3 வாசல்கள். 34 மேல்புறத்திலே காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசல், ஆக 3 வாசல்கள்.
சுற்றிலும் அதன் அளவு 15,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் எகோஷம்மா என்னும் பெயர் பெறும். அந்த நகரத்துக்கு போய் எகோஷம்மான்னு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாசலுக்கு வந்து 3 கேட்டுக்கு என்ன பேருனா யூதா வாசல், லேவி வாசல், ரூபன் வாசல். இன்னொரு பகுதிக்கு வந்து என்ன பேருனா யோசேப்பு வாசல், பெஞ்சமின் வாசல், தான் வாசல். இன்னொரு பகுதிக்கு என்ன வாசல்னா சிமியோன் வாசல், இசக்கார் வாசல், செபுலோன் வாசல். இன்னொரு பகுதிக்கு இருக்கிற வாசல் பேருனா காத்து வாசல், ஆசேர் வாசல், நப்தலி வாசல். ஸோ ஆக மொத்தம் 12 வாசல்கள் பேர்கள் அங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த 1,44,000 பேர் முத்திரையிட போடு கோத்திரத்துக்கு 12,000 பேர் போடுறாரு. அதில் ஒரு கோத்திரம் மட்டும் மிஸ்ஸிங், அது தான் கோத்திரம். ஏன் தான் கோத்திரம் வந்து மிஸ் பண்ணுறாரு, ஏன் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் முதல்ல வந்து இந்த முழு தேசத்துக்கும் விக்கிரக ஆராதனை கொண்டு வருவர்கள் இந்த தான் கோத்திரம் தான். ஈவன் அங்கே ராஜ்யம் பிரிகிற பொழுது கூட யெரொபெயாம் என்ன பண்ணுறான்னா கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி இந்த தான் கோத்திரம் இருக்கிற இடத்துல தான் வைக்கிறான். ஏன்னா அவங்க தான் வந்து விக்கிரக ஆராதனை ரொம்ப பேர் போனவங்க அந்த டைமில். ஸோ அதன் மூலியமாக மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே விக்கிரக ஆராதனைக்குள்ளே போடுறதுக்கு இந்த ஒரு கோத்திரம் தான் காரணமாக இருக்குது. அது ஒன்று. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதியாகமத்தில் யாக்கோபு தான் மரிக்கிறது பொழுது எல்லார குறித்தும் ஒரு தீர்க்கதரிசன வசனங்களை நம்ம சொல்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போது தானை குறித்து அவன் சொல்கிறது என்னன்னு பாருங்கள். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விடும்படியாக அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற வீரியனை போலவும் இருப்பான் அப்படின்னு அங்கே வந்து தீர்க்கதரிசி சொல்கிறான். யார்? யாக்கோபு. நீங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 49ஆம் அதிகாரம் 16, 17 நீங்கள் அதை வாசிக்கலாம். அப்போ தான் யார்? நான் வழியில் படுத்திருக்கிற சர்ப்பம் அவன், குதிகாலை கடிக்க போகிற சர்ப்பம் அவன் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது யாரை குறித்து நம்ம ஆதியாகமத்தில் பார்த்தோம். ஆண்டவர் வந்து அங்கே ஸ்திரீயை சர்ப்பத்தை சபிக்கிற பொழுது, இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம், சர்ப்பத்தை சபிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதான் அப்போ மேசியா வரப்போகிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அப்போ நீ குதிகாலை கடிப்பேன்றது தான் அதுக்கு மீனிங். அப்போ இந்த தான் கோத்திரத்துலேருந்து தான் யார் வரப்போகிறது? அந்திகிறிஸ்து வரப்போகிறான் அப்படிங்கிறது நமக்கு வந்து அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் தான் கோத்திரத்திலேருந்து தான் இவன் வருவான். யார்? அந்திகிறிஸ்து. அதனால தான் அங்கே ரட்சிப்பு வந்து அவன் கிளைம் பண்ணுறான். என்னன்ட்டு, நான் தான் அவங்க மேசியா அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறான் பாருங்க. அதுக்கு ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம். நான் யூதரத்தில் தான் மேசியா வருவார், நான் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தை தான் கோத்திரத்தை தெரிஞ்சு கொள்ளலை. ஏன்னா தான் கோத்திரம் முழுமை யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் இவனுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. யாருக்கு? அந்திகிறிஸ்துவுக்கு. அதனால தான் அந்த கோத்திரத்தை ஆண்டவர் தவிர்க்கிறார். ஆனால் இந்த புதிய எருசலேமுக்கு வந்து அவனுடைய அந்த பெயர்கள் நாமங்கள் தரிக்கிறதுல அந்த கோத்திரமும் வருது. அங்கே மிஸ் பண்ணல ஆண்டவர். சரிங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த புதிய எருசலேமுக்கு 12 கேட்டு, 12 கேட்டுக்கும் ஒவ்வொரு கோத்திரம், இஸ்ரவேலுடைய ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய நாமங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ பாருங்கள், இப்போ நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. இப்போது அஸ்திபாரன்றது ஃபவுண்டேஷன். எந்த ஒரு கட்டடமும் நம்ம ஊரில் வந்து ஒரு அஸ்திபாரம் போடுறோன்னா என்ன பண்ணுவோம்? பள்ளம் தோண்டி அதில் வந்து இரும்பு, கருங்கல், ஜல்லி, சிமெண்ட் கலவை போட்டு ஒரு கடகால் போடுவோம், அஸ்திபாரம் போடுவோம், ஃபவுண்டேஷன் போடுவோம் இல்லையா? அஸ்திபாரம் போட்டுட்டு தான் அதுக்கு மேலே தான் கட்டடம் கட்டிடுவோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்களா? அஸ்திபாரம் சாதாரணமாக அஸ்திபாரம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து கட்டடத்தை எழுப்புவார்கள். அப்போ அது பலப்பட்ட பிறகு அதை எழுப்புவாங்க. ஆனால் பாருங்கள், இதில் வந்து இந்த அஸ்திபாரம் நம்ம வந்து சாதாரணமாக இப்போ சொன்னேன் நான், இது இரும்பு, கருங்கல், ஜெல்லியில் போடுறோம். ஆனால் இதில் வந்து எதில் போடுறாருங்க பாருங்க, ஆண்டவர் எதில் போட்டிருக்காரு பாருங்கள். என்ன போட்டிருக்கு? 14வது வசனம், 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன,
அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலனுடைய நாமங்கள் பதிந்திரு. 12 லேயரை போடுறார் ஆண்டவர். ஒரு லேயர் இல்லை, அஸ்திபாரம் வந்து ஒரு லேயரில் அஸ்திபாரம் போடலை, 12 லேயரில் அடுக்கில் அஸ்திபாரம் போடுறார். ஒவ்வொரு அஸ்திபாரத்துலேயும் ஒவ்வொரு அடுக்குக்கும் 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள், ஒன்றுத்துக்கும் 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். இப்போ அந்த சைஸை வந்து அந்த தூதன் வந்து அளந்துட்டு யோவானு சொல்கிறான் அது எவ்வளோ பெரிய சைஸுன்றது. அந்த நகரம் சதுரமாக இருந்தது. கரெக்டுங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? உங்களால் பார்க்க முடியுதா? படத்தில் பார்க்க முடியுதா உங்களால்? இல்லையா? இந்த நகரம் 12 அடுக்கு அஸ்திபாரம் உள்ளதாக இருக்குது. பாருங்கள், அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தன. இந்த நகரத்துக்கு நீளமும் அகலமும் சரியாக இருக்குது. இந்த நகரத்தோட நீளம் நகரத்தோட அகலம் சமம். அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாக இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தன. நீள அகலம் மட்டும் சமமாக இல்லை, உயரமும் சமமாக இருக்குது. சரிங்களா? அப்போ எவ்வளோ அளவு? 12,000 ஸ்தாதி. 12,000 ஸ்தாதினா ஃபர்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபர்லாங், ஒரு ஸ்தாதினா ஒரு ஃபர்லாங் அப்படின்னா என்னன்னா 660 அடி, ஃபீட் அடின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு ஃபர்லாங். அப்போ 12,000 ஸ்தாதி அப்படின்னா அது எவ்வளோக்கு ஈக்குவலானதுன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, 1500 மைல்களுக்கு சமம். 1500 மைல்ஸ் கிட்டத்தட்ட 2414 கிலோமீட்டர். நீங்கள் ரவுண்டாக போட்டால் கூட 2400 கிலோமீட்டர். சரியா? அப்போ ஒரு மைல் வந்து 1.6 கிலோமீட்டர். அப்போ 12,000 ஸ்தாதின்னா எவ்வளோ வருதுன்னா 79,20,000 அடி. சரிங்களா? அது வந்து 1500 மைல்களுக்கும் 2400 கிலோமீட்டருக்கும் சமம். சரியா? அப்போது இந்த நகரத்துடைய நீளம் எவ்வளோ? 2400 கிலோமீட்டர். அகலம் எவ்வளோ? 2400 கிலோமீட்டர். உயரம் எவ்வளோ? 2400 கிலோமீட்டர். அப்போது இந்த கட்டடத்தோடைய நீளம் 2400 கிலோமீட்டர், அகலம் 2400 கிலோமீட்டர், உயரம் 2400 கிலோமீட்டர்னா நான் உண்மையாக வந்து ஒரு அளவு போட்டேன். ஐரோப்பா கண்டத்துக்கு இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஐரோப்பா மாதிரியே 2 மடங்கு அளவு உள்ளது இந்த நீளமகலம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது அந்த பரப்பளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐரோப்பாவோட 2 மடங்கு பெருசு இது. இந்த கட்டடத்தை கொண்டு போய் ஐரோப்பா மேலே வச்சா டபுள் மடங்கு வரும். சரியா? அந்த அளவுக்கு இது பெருசானது இது. சரி, இப்போ கேள்வி என்னன்னா 2400 கிலோமீட்டர் உயரம் உள்ள ஒரு கட்டடம். சரியா? நம்ம இப்போ வழக்கமாக ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது 20 அடிக்கு ஒரு ஃப்ளோர், இப்போ 10 அடி தான் ஃப்ளோர் போடுறாங்க. 10 அடிக்குன்னா தான் ஒரு ஃப்ளோர், 10 அடிக்கு 10 அடிக்கு 10 அடிக்கு போயிட்டே இருக்கும். அப்போ 100 அடி உயரம் உள்ள ஒரு கட்டடம்னா அது 10 அடுக்கு ஃப்ளோராக இருக்கும். அப்போ 10 அடிக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃப்ளோர் கட்டுகிறார்கள். நீங்கள் 20 அடிக்கு கூட ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்படி போட்டால் இந்த கட்டடத்தில் எத்தனை 20 அடிக்கு ஒரு ஃப்ளோர்னு கூட வச்சுக்கொள்ளுங்க ப்ளீஸ், கற்பனைக்குள்ளே வச்சு சொல்கிறேன் நான். 10 அடிக்கு தான் ஒரு ஃப்ளோரு, ஆனால் 20 அடிக்கே நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டா கூட, பிரம்மாண்டமான கணக்கு எடுத்துக்கிட்டா கூட மொத்தம் இந்த கட்டடத்தில் எவ்வளோ ஃப்ளோர் வந்து கட்டலான்னா 3,96,000 ஃப்ளோர் கட்ட முடியும். இந்த கட்டடத்தில் எவ்வளோ ஃப்ளோர்னா 3,96,000 அடுக்குகள். அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் இதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இது 2400 கிலோமீட்டர் நீளம் அகலம் உயரம் மட்டும் இல்லை, ஒரு மனுஷ அளவில் ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது 10 அடி தான் ஒரு அடுக்கு, ஆனால் 20 அடுக்குனாலே அது பிரம்மாண்டம். அது மாதிரி போட்டாலே கிட்டத்தட்ட 4 லட்சம் அடுக்குகள் ஃப்ளோர்ஸ் வந்து இதனால் இங்கே இதில் கட்ட முடியும். சரி, உங்களுக்கு இது ஒன்று. சரி, இது இப்போ பார்ப்போம் என்னன்றது அடுத்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது, அப்போ இந்த கட்டடத்துக்கு வந்து புதிய பூமியில் உட்காருது, இதை சுற்றி ஒரு காம்பவுண்டு வந்து ஆண்டவர் கட்டுறாரு. சரிங்களா? இந்த கட்டடத்துக்கும் ஒரு காம்பவுண்டு. நீங்கள் எப்போ வீடு கட்டினீங்கன்னா ஒரு காம்பவுண்டு கட்டிங்களா கட்ட மாட்டிங்களா ஊரில்? அதுபோல் இந்த கட்டடத்துக்கும் ஒரு காம்பவுண்ட் சோறு ஆண்டவர் கட்டுறாரு. பாருங்க, தூதனுடைய அளவாகிய மனுஷரின் அளவின்படியே
144 முழமாயிருந்தது. 144 முழம். எஸ். அப்போ ஒரு முழம் அப்படிங்கிறது 1.5 அடின்னா 144 முழம்னா கிட்டத்தட்ட 210 அடி உயரம் கொண்டது. எது? காம்பவுண்ட் சோருடைய ஹைட்டு. ஹலோ, கேட்குறீங்களா எல்லாரும்? இந்த பில்டிங்கோடைய காம்பவுண்ட் சோருடைய ஹைட்டு 210 அடிகளை கொண்டது. நீங்கள் அப்படி ஏதாவது காம்பவுண்ட் சோரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த கட்டடத்துடைய காம்பவுண்ட் சோருடைய ஹைட்டு 210 அடிகளை கொண்டது. அப்போது 18ஆம் வசனம் பார்ப்போம். அதன் மதில் வஜ்ரக்கல்லாகவும் கட்டப்பட்டிருந்தது. அந்த காம்பவுண்ட் சோர் எந்த கல்லுனால், இப்போ நம்ம செங்கல்ல கட்டி கட்டுவோம், இல்லை கருங்கல்ல கட்டி கட்டுவோம். ஆனால் இந்த காம்பவுண்ட் சோர் எதில் ஆண்டவர் கட்டுறாருன்னா வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்தை ஆண்டவர் எதனால் கட்டியிருக்கிறாரு? தங்கத்தில் கட்டியிருக்கிறாரு. அல்லேலூயா. காம்பவுண்ட் சவுர் வஜ்ரக்கல். அந்த ஜாஸ்பர் ஆகிய இந்த வஜ்ரக்கல்லில் தான் ஆண்டவர் என்ன கட்டுறாரு? அந்த பில்டிங்கோட காம்பவுண்ட் சுவரை கட்டுறார், சுவரை கட்டுறார். 210 அடிகள் கொண்ட அந்த சுவரை கட்டுகிறார். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பெயிண்ட் தேவையா? தேவையே கிடையாது. இதுவே பாலிஷ் போட்டு மினுக்குது. இயற்கையாகவே அப்படி பளபளன்னு இருக்கும். அப்போ அப்படி அந்த வஞ்சிரக்கல்லால் அதை கட்டுறாரு. அப்புறம் பிறகு பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பில்டிங் எப்படி இருக்குது ஆண்டவர் பாருங்கள், எப்படி இருக்குது பில்டிங்கு. முழுக்க முழுக்க தங்கத்தில் கட்டியிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன். பாருங்க, நகரத்தின் மதில்களின் அஸ்தி பாருங்க. இப்போ நகரத்தோட இப்போ மதில் வஜ்ரக்கல். ஆனால் அந்த மதில்களுடைய அஸ்திபாரங்கள் என்னென்ன பாருங்க. மொத்தம் 12 விதமான அஸ்திபாரத்தை ஆண்ட போடுறாரு. என்னென்ன? முதலாவது அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது அஸ்திபாரம் இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி இவைகளே. அதாவது நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிற வஜ்ரக்கல் வைரக்கல்கள்லாம் ஆண்டவர் அஸ்திபாரத்துக்குள்ளே போடுறார். அவருடைய பார்வையில் என்னது? இது கருங்கல் ஜல்லி. நம்ம ஊரில் கருங்கல் ஜல்லி போட்டு அஸ்திபாரம் போடுறத ஆண்டவர் அந்த 12 விதமான கற்களை கொண்டு, உயர்ந்த ரத்தின கற்களை கொண்டு காம்பவுண்டுக்கு தேவையான அஸ்திபாரத்தை போடுறாரு. 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது. இப்போ இது அஸ்திபாரம் மட்டும் 12 விதமான கற்கள் இல்லை. ஒவ்வொரு வாசல்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு கல்லில் கட்டியிருக்கிறார். வித்தியாசமான 12 கற்கள்லையும் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு விதமான கற்களை கட்டியிருக்கிறார். ஒவ்வொரு நுழைவாயிலும் ஒரு விதமான கற்கள். ஒரு கல் ஒரு நுழைவாயில் வஜ்ரக்கல்லுனா, ரெண்டாவது நுழைவாயில் இந்திரநீலம், மூன்றாவது நுழைவாயில் சந்திரகாந்தம், நான்காவது நுழைவாயில் மரகதம், ஐந்தாவது நுழைவாயில் கோமேதகம், ஆறாவது நுழைவாயில் பதுமராகம், ஏழாவது நுழைவாயில் சொர்ணரத்தினம், எட்டாவது நுழைவாயில் படிகபச்சை, 9வது நுழைவாயில் புஷ்பராகம், 10வது நுழைவாயில் வைடூரியம், 11வது நுழைவாயில் சுனீரம், 12வது நுழைவாயில் சுகந்தி. ஆமென். நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொண்ணா இருந்தது. ரோடு ஆண்டர் இதில் போட்டிருக்கிறாரு, தங்கத்தில் போட்டிருக்கிறார். ஆமென். முழுக்க முழுக்க அந்த பில்டிங் தங்கத்தில் கட்டியிருக்கிறாரு. ஃபவுண்டேஷன் 12 விதமான ரத்தின கற்களால் கட்டியிருக்கிறாரு. காம்பவுண்ட் சோர் எதில் கட்டியிருக்காரு? வஜ்ரக்கல்லில் கட்டியிருக்கிறாரு. அதனுடைய அஸ்திபாரங்களும் 12 விதமான ரத்தின கற்களால் போட்டிருக்கிறாரு. 12 வாசல்களுக்கு 12 விதமான முத்துக்கள் கட்டியிருக்கிறாரு. நகரத்தோடைய இதுக்குள்ளே இருக்கிற ரோடுகள்லாம் தங்கத்தில் போட்டிருக்கிறாரு. ஆமென். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. இதுக்குள்ளே தனியாக தேவாலயம்னு ஒன்று கிடையாது. என்னது? அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆண்டவர் அங்கே நடமாடுவார். ஆண்டவர் அங்கே வசனம் சொல்லிட்டாங்க இல்லையா? என்ன வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ 21:3, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார். அப்போ நம்மளோட கூட பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஆண்டவர் இருப்பார். அப்போ அவர் தான் தேவாலயம். அவருக்குன்னு தனி நம்ம தேவனுடைய ஆலயம்னு தனியாக கிடையாது. அப்போ தேவாலயம்ன்றது எது? அவர் தான்.
அவர் எல்லா இடங்களும் நம்மளை பார்க்குறப்ப போயிட்டு வந்துட்டு இருப்பார். அப்போ அவர் தான் தேவனுடைய ஆலயம் அங்கே. சரிங்களா? நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. அப்போ இந்த புதிய வானம் புதிய பூமியில் சூரியன் சந்திரன் அதெல்லாம் இருக்காது. தேவனுடைய மகிமையே அதற்கு பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அவர் தான் வெளிச்சம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? சூரியனில் சந்திரன்லேருந்து வரல, அவரிடத்துலேருந்து வந்தது தான் அந்த வெளிச்சம். வெளிச்சமாச்சு. அதை ஆள்றதுக்கு தான் ஆண்டவர் சூரியன் சந்திரனை உண்டு பண்ணார். அதுபோல் இங்கே சூரியன் சந்திரன்றதே இருக்காது. அவர்கிட்டேருந்து வர்ற மகிமை, ஒளி, வெளிச்சம், அவர்கிட்டேருந்து வர்ற பிரகாசம் தான் இந்த முழுக்க நகரத்துக்கு தேவையான ஒளியை அங்கே கொடுக்கும். ஆமென். இப்போ அவர் எவ்வளோ மகிமையாக இருப்பார் பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென். ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். நம்மளாம் தான் அங்கே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட கூட போகிறோம், அதை ரட்சிக்கப்படுவோம். அந்த வெளிச்சத்தில் நம்ம நடப்போம். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதில்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நாங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே எங்களுடைய பெயர்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விடுகின்றன. ஆமென். ஆனால் அது கிறுக்கி போடாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. முடிவு புரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், சர்தை சபையை சொல்கிறார் பாருங்க. ஜீவ புஸ்தகத்தினுடைய அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவனாக நான் காணவில்லை. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கபடி நம்ம நடந்துக்கலன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு டைம் வச்சு கொடுப்பார். உண்மையாகவே டைம் கொடுப்பார். அதுக்கு கிருபை கொடுப்பார். அந்த பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு, அக்கிரமத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு, மீறுதலேருந்து வெளியே வர்றதுக்கு, பிரியமில்லாத காரியத்தில் மீறி வர்றதுக்கு. அப்போ நிறைய உள்ளவர்களாக காணும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. அது சொல்கிறார். அப்படி கொடுத்து அவர்கள் மறுபடி வரலன்னா அது ஜெயங்கொண்டு வெளில வரணும். எதை நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நிறைவுள்ளவர்களாக காணப்படலையோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணணும் ஆண்டவருடைய உதவியோட. அதில் ஜெயிச்சிட்டா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பேரை கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்றார். அப்போ நம்ம தோத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? கிறுக்கி போட்டுருவார்னு அர்த்தம். சரியா கவனமாக இருக்கணும். அதனால் தயவுசெய்து நாம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? அங்கே நிறைவுள்ளவர்களாக காணப்படணும். அப்போது அங்கே முடிவு பரிந்தும் நிலைத்திருந்து நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க எங்களால் முடியும். அவரது வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க முடியும். ஆமென். அவருடைய ஜனங்களாக இருப்போம். அவர் எங்களுக்கு தேவனாக இருப்பார். இப்போ அதிகாரம் 22. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஒன்று பார்க்குறாரு அப்படியே. அப்போ அவர் இருக்கிற சிங்காசனத்துலேருந்து ஒரு தண்ணி ஒன்று புறப்பட்டு வருது. ஆறு மாதிரி புறப்பட்டு வருது. அந்த ஆறு என்ன பண்ணுதுன்னா, நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சகம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அது விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள். ஆமென். அப்போ என்னன்னா, அந்த ஜீவன் ஊற்று அந்த அவருடைய சிங்காசனத்தில் புறப்பட்டு அந்த நகரத்துக்குள்ளே ஓடுகிற பொழுது அந்த நதியினுடைய இருபுறங்களிலும் ஒரு மரம் வளருது. என்ன மரம்? ஜீவ விருட்சகம் வளருகிறது. அந்த ஜீவ விருட்சகம் மாதம் மாதம் என்ன பண்ணுதான்? கனிகளை கொடுக்குறதாம். 12 விதமான ஜீவ விருட்சங்களை அங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறார். 12 விதமான கனிகள், ஜீவ விருட்சத்தின் கனிகள், 12 சுவையுள்ள ஜீவ விருட்சத்தின் கனிகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதத்துக்கு கொடுக்கும். இப்போ நமக்கு சீசன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சீசன். நீங்கள் மாம்பழ சீசன், தேங்காய் சீசன், ஏதோ நீங்கள் சீசன் எடுங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனிகள் மாதம் மாதம் கொடுக்குதான். 12 விதமான சுவை உள்ளது. ஈவன் அதனுடைய இலைகள் கூட என்ன பண்ணும்? ஆரோக்கியத்துக்கு ஏதுவானவைகள். பாருங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கனி என்ன கனி ஞாபகம் இருக்குதுங்களா? நன்மை தீமை அறியத்தக்கதான கனி. இதை சாப்பிட பிறகு இதை சாப்பிட்டதுனால பாவம் வரல.
ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்டதுனால பாவம் வந்து. அந்த கனி நல்ல கனி தான், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவர் கூடிய கட்டளையை மீறினபடினால அங்கே பாவம் பிறந்தது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள தோட்டத்தில் இல்லாதபடிக்கு அவரை துரத்துறாரு. ஏன் துரத்துறாரு தெரியுங்களா? அங்கே பாருங்கள், அதை நீங்கள் வச்சிங்கன்னா மனுஷனை பாருங்கள், அவர் மனுஷனை துரத்தி விட்டு, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஜீவ விருட்சகத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த பழத்தை சாப்பிடாதபடிக்கு தான் ஆண்டவர் துரத்தி விடுறாரு. ஏன் தெரியுங்களா? பாவம் செய்த பிறகு இந்த கனியை சாப்பிட்டான்னா என்றென்றைக்கு உயிரோடு இருக்க போகிறான், பாவத்தோடு உயிரோடு இருக்க போகிறான். அது கூடாது. இப்போ ஒருத்தன், நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு கதை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஒரு சும்மா ஒரு கற்பனை கதை, ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்டான், ஆண்டவரே எனக்கு வந்து என்றென்றைக்கு நான் உயிர் வாழணும், சரியா பார்த்து கேளுப்பா அப்படின்னாரான். இல்லை கரெக்டு தான், என்றென்றைக்கு நான் உயிரோட வாழணும், சரின்னு வரம் கொடுத்துட்டாரான். ஆனால் கொஞ்ச நாள் போச்சான், அவனுக்கு என்ன ஆச்சான், முதுமை வந்தது. அதுக்கு பிறகு போச்சுன்னா வியாதி வந்துதான். வியாதியும் முதுமையும் வந்துடுச்சான். ஆனால் அவன் மறிக்கவே முடியலையான், சாகா வரம் பெற்றுட்டான். ஆனால் முதுமையும் நோயும் அங்கே வந்து கொண்டே இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம ஊரில் வயசானதுங்க வந்து நோய் வாய்ப்பட்டுதுன்னா என்ன கேட்போம் பாருங்கள். நீங்கள் கேட்டு, ஐயோ கடவுளே நான் எப்போ சாக போகிறேன், எனக்கு சீக்கிரம் மரணத்தை கொடு, நான் சாகணும் அப்படின்வாங்க. ஏன்னா அது தாங்க முடியாது அவங்களால. அப்போது ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அதோடு கூட, அந்த பாவத்தோடு கூட என்றென்றைக்கு வாழக்கூடாது என்று சொல்லி தான் ஆண்டவர் அங்கே ஏதேன் தோட்டத்தில் அவர்களை துரத்தி விடுகிறார். எது? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. சரிங்களா? அதனால தான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கே போகணும். இதை சாப்பிட்டுட்டானா மண்ணுக்கு போக முடியாது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், புதிய எருசலேமில் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, 12 விதமான ஜீவ விருட்சத்தின் கனிகள் மாதம் அது என்ன பண்ணுது, கனிகளை கொடுக்குதான். ஒவ்வொரு மாதமும் சீசன் தான். அது மட்டும் இல்லை, அதனுடைய இலைகளும் என்ன பண்ணுது, ஆரோக்கியத்துக்கு ஏதுவானவர்கள். இந்த பழத்தை சாப்பிட்டாலே வந்து என்றைக்கு உயிரோடு இருக்க போகிறோம். இலைகள் ஆரோக்கியமானது. பாருங்கள் எப்படிப்பட்டது. இனி சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் அவர் அங்கே இருக்க போகிறார். அங்கே சிங்காசனம் அவருக்கு போகுது. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவரை சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். ஊழியக்காரர்கள் யார்? நீங்களும் நானும் தான் அவருடைய ஊழியக்காரர்கள். அவருடைய நாமம் எங்களுடைய நெற்றியில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, நைட்டுன்றதே கிடையாது. விளக்கு சூரியனும் வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. லைட்டும் தேவையில்லை, சூரியனும் தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க இந்த பில்டிங். ஆமென். அப்போ இந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது? மகிமை நிறைந்த ஒரு இடமாகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒளி மிகவும் அங்கே பிரகாசிக்கமாக இருக்கிறது. பாருங்க, பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள். நமக்கு சொல்றாரு இப்போ அந்த இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியம் உள்ளவைகள். இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போகணும். அது உண்மையானது, இதுல வந்து போலியானது ஒன்றுமில்லை. ஆமென். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதுக்காக இப்போ இதன்படி நாங்கள் வாழ்கிற பொழுது நாங்கள் பாக்கியவான்கள். இந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிச்சு அவன் பாக்கியவான் தானே, இல்லையா? யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். மறுபடியும் அவன் விழுங்க ட்ரை பண்றாரு. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுவரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி வசனங்களை முத்திரை போட வேண்டாம், இதை மறைக்க வேணாம்பா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெய்யி அப்படின்றார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்றார். இதோ சீக்கிரமா வர்றம்பா, அவனவனுடைய கிரியைகளுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.
நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஜீவ விருட்சகத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் பாருங்க, யாரெல்லாம் அதில் நுழைய முடியாது. அங்கே நாய்கள்ன்றது யாருன்னா இயேசுவை புறஜாதிகள், சரிங்களா? அப்போ இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர், கொலைபாதகர், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவும் புறம்பே இருப்பார்கள். அப்படின்னா இதுக்குள்ளே நுழைய முடியாது. இதுக்கு புறம்பே அப்படின்னா அது நரகம் தான் அதுக்கு சொல்லப்படுது, இல்லைங்களா? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். என்ன பண்ணோம்? சபைகளில் இது சாட்சியாக அறிவிக்கணும். இதெல்லாம் சொல்லும்போது தான் என்ன வரும்? தேவ பயம் வரும். தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்திகளை உணர்ந்து கொள்வார்கள். இப்போ இதை அடையிறதுக்கு என்ன ஒரு சாக்ரிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ப்ளீஸ் சொல்லுங்களேன். இப்போ இது இப்படிப்பட்ட ஒரு புதிய வானம் புதிய பூமியில் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு நகரத்துக்குள் நம்ம என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட வாழ்வதற்கு நாம் எதையும் அர்ப்பணிக்க நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். சபையில் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். சபையில் இதை பற்றி சொல்லணும். எத்தனை சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமென். நான் தாவீதின் வேரின் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். யாருக்கு விருப்பமோ வந்து வாங்கி கொள்ளுங்க. இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதிகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன வசனத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவன் மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்போ அதிகாரம் 21 என்ன காட்டுகிறது? அங்கே புதிய வானம் புதிய பூமி, அங்கே அதிலே இறங்க போகிற புதிய எருசலேம். அந்த எருசலேம் எப்படி இருக்க போகிறது? சதுரமாக 2400 கிலோமீட்டர் நீள அகல உயரத்தை கொண்டிருக்கிறது. அதுக்கு 12 அஸ்திபார கற்கள் நிறைந்த அஸ்திபாரம், 12 கற்களை கொண்ட 12 அஸ்திபாரங்கள். அதனுடைய மதில் சுவர்கள் 210 அடி, 144 முழம், 210 அடிகள் கொண்ட உயரம் கொண்ட ஒரு மதில். இது முழுக்க முழுக்க தங்கத்தினால் செய்யப்பட்டது. ஒவ்வொரு வாசலும் 12 விதமான முத்துக்களால் இருக்கிறது. அங்கே சாலைகள் எல்லாம் தங்கத்தில் போடப்பட்டிருக்கின்றன. இங்கே இருக்கிறதான ஆண்டவருடைய சிங்காசனத்திலேருந்து ஜீவ தண்ணீர் புறப்படுது. அது குடித்தா நாங்கள் என்றென்றைக்கு உயிரோடு இருக்க போகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? இலவசமாக நான் கொடுக்குறேன், நீ பெற்றுக்கொள்ளுங்கன்றாரு. அது இல்லாமல் இங்கே அந்த நதியினுடைய இருபுறத்திலும் 12 விதமான ஜீவவிருட்சத்தின் கனிகள். அது மாதம் மாதம் எங்களுக்கு என்ன பண்ணும்? கனிகளை கொடுக்கும். அதன் கிளைகள் ஆரோக்கியத்துக்கு ஏதுவானது. ஆண்டவர்கிட்டருந்து வரப்போகிற மகிமையின் ஒளியினால் இது எப்போவும் என்ன பண்ணும்? ஒளி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். இங்கே என்ன இல்லை, நைட்டுன்றதே கிடையாது, சூரியன் சந்திரன் எதுவுமே கிடையாது. ஆண்டவர்லேருந்து வருகிற மகிமை தான் இதுக்கு ஒளி. ஆமென். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். அங்கே அநியாயம் செய்கிறன் இனி அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிற அசுத்தமாகட்டும், நீதி செய்கிற நீங்களும் நானும் இன்னும் நீதி செய்கிறவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிற நாங்கள் இன்னும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக.